எல்லாரோட வாழ்க்கையிலையும் பல அனுபவம் வரும். செய்யற வேலையில வெற்றி வரும். அந்த வெற்றி நமக்கு ஊக்கத்தை கொடுக்கும். தன்னை மறந்து வேலை செய்வோம், வெறித்தனமா வேலை செய்வோம், வயசை மீறி அனுபவத்தை மீறி சாதனை செய்வோம். அப்ப நம்ம பேர் ஏ பிளேயர். நம்மள கிளைண்ட், பாஸ், கலி, ஹெச்ஆர் எல்லாரும் கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. வெற்றி பெரிய போதையை தரும். திடீர்னு ஒரு நாள் விஷயம் மாறும். நம்ம பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. நம்மளை குறை ஒரு கூட்டமே நிற்கும். தோல்வி தோலை தட்டி பார்க்கும். ஒரு வித்தியாசமான உணர்வு வரும். அது பேரு பயம். அது கூடவே வேற ஒரு உணர்வு வரும். அது பேரு கோபம். கோபம் இயலாமையின் வெளிப்பாடு. anger as a sign of impotency. அந்த கோபத்தை உங்க டீம்ல காட்டுவீங்க, இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லாம போறோம். அதே கோபத்தை வீட்டுல காட்டுவீங்க, உங்க வாழ்க்கையே தடுமாற்றம் காணும். உங்களுக்கு தெரியாது, உங்க எல்லா பிரச்சனைக்கும் மருந்து உங்க வீட்டுல தான் இருக்குன்னு. இந்த கோபத்தை வீட்லயும் காட்டியிருப்பீங்க. சில நேரம் சில தகுதி இல்லாத தற்குறிங்க கூட நமக்கு அட்வைஸ் பண்ணும். நம்ம ஜெயிக்க வச்ச அதே வாழ்க்கை தான் இந்த தோல்வி சோதனை எல்லாத்தையும் நமக்கு தருது. இந்த பணம், வேலை, மரியாதை, எதிர்கால கனவு, லட்சியம், என்ன பண்றது, குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போறோம் அப்படின்ற பயம் வரும். அதை விட எல்லாரும் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு யோசனை வரும். இது எல்லாமே சகஜங்க, எல்லார் வாழ்க்கையிலும் வர்றதுதான். இது எல்லாம் வந்தாலும் தப்பு இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு வரவே கூடாது. ஒரே ஒரு உணர்வு மட்டும் உங்களுக்கு வரவே கூடாது. உங்க மேனேஜர் உங்களை பார்த்து நீங்க முன்னாடி மாதிரி இல்ல, யூ ஆர் நாட் குட், நீ சரியா பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லலாம். அப்ப பல பேருக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கும். ஒரு கேவலமான கேள்வியை கொடுக்கும். நம்ம சரியில்லையோ, நம்மளால பண்ண முடியாதோ, நமக்கு திறமை இல்லையோ அப்படின்னு உங்களையே நீங்க சந்தேகப்படுவீங்க. 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் வேலை பார்த்தது எல்லாமே பொய்யா? சாதிச்சதெல்லாம் பொய்யா? அது எதுவும் பொய் கிடையாது. நீங்க சாதிச்சது, நீங்க சந்திச்சது, நீங்க தாண்டி வந்த தடைகள், நீங்க கொடுத்தது எல்லாமே பொய்யா? ஆனா உங்களோட திறமையை நீங்களே சந்தேகப்படுறீங்களே, அதுக்கு காரணம் பல பேர். இந்த சாதனை எல்லாம் திறமையில்லாமலா செஞ்சீங்க? இந்த உலகம் சத்தமா சொல்லட்டும், ஹெச்ஆர் உங்ககிட்ட வந்து குதிக்கட்டும், பாஸ் உங்களை மிரட்டட்டும், ஒரு தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. உங்க திறமைய சந்தேகப்பட்டுறாதீங்க. உங்க திறமைய சந்தேகப்படுறதும் தாயோட கற்ப சந்தேகப்படுறதும் சமம். தயவு செய்து உங்க திறமைய சந்தேகப்படாதீங்க. தப்ப திருத்திக்காதீங்கன்னு சொல்லல, ஆனா இனிமேல் நீ பண்ணவே முடியாதுன்னு யாராவது சொன்னா அதை நம்பாதீங்க. அதை யார் சொன்னாலும் சரி, அதுக்கு ஒரு செவி சாய்க்கவே கூடாது. உங்க எதிர்காலம் உங்க கையில அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, உங்க எதிர்காலம் உங்களுடைய சிந்தனையில. உங்க சிந்தையில தான் உங்க எதிர்காலம் இருக்கு. எதுல இருந்து வேணும்னாலும் எந்த அளவு வேணும்னாலும் போக முடியும். அதுதான் உங்களுடைய மனநிலையா இருக்கும். ஒரு போர் வீரனுடைய மனநிலை அதுதான். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஆம்பளையும் ஒவ்வொரு பொம்பளையும் ஃபேஸ் பண்ற ஒரு காலகட்டம் இது. இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இச்சகத்துள்ளோரெல்லாம் இகழ்ந்து பேசிய போதிலும் தயக்கம் வரவே கூடாது. நான் சொல்ற எல்லாத்தையும் மறந்தாலும் இந்த ஒரு மந்திரம் மட்டும் சொல்லுங்க. எதுல இருந்து வேணும்னாலும் எந்த அளவு வேணும்னாலும் போக முடியும். ஸ்டார்ட் ரைட் நவ், ரைட் அவே. ஸ்பார்டன் செந்தில், your warrior mindset coach.